தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். அண்மைச் செய்தி. பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முறைப்படி சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ஆர்.என். ரவி அழைத்திருக்கிறார். ஆளுநரை அழைப்பது தொடர்பான ஏற்கனவே ஆலோசனையும் நடைபெற்றது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? ஆளுநருக்கான உரை தயார் செய்யப்பட்டு விட்டதா? கடந்த முறை சில தலைவர்களின் பெயரை கூறவில்லை, வாசகங்களை படிக்கவில்லை என்ற சர்ச்சையும் எழுந்த நிலையில் மேலும் விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவையில ஆளுநருடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அந்த வகையில 2024ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு நேற்று அறிவித்திருந்தார். இன்றைய நிலையில ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து தமிழக சட்டப்பேரவையில ஆளுநர் உரையுடன் தொடங்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதையடுத்துதான் பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை காலை 10 மணிக்கு கூடியிரும் ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக சட்டப்பேரவையில உரை நிகழ்த்துவார். தமிழக அரசுடைய திட்டங்கள், ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள், தமிழக அரசுடைய துறை ரீதியாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அதனுடைய திட்டத்தினுடைய முன்னேற்றங்கள் என்ன, புதிய அறிவிப்புகள் என்ன என்பது தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறும். அந்த வகையில நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியாக வரக்கூடிய தமிழக அரசுடைய ஆளுநர் உரை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில ஆளுநர் உரையில் இடம்பெறக்கூடிய அம்சங்களை ஆளுநர் இந்த வகையில எடுத்துக்கொண்டு அந்த உரையில் இடம்பெறக்கூடிய அம்சங்களை எல்லாம் படிக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி என்பதை கடந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக அவர் விட்டுவிட்டு படித்தது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் ஆளுநருக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டது. இந்த தமிழக சட்டப்பேரவைக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் உள்ளார். அப்போது தமிழக அரசுடைய ஆளுநர் உரையை முழுவதுமாக படிக்கிறாரா அல்லது தேவையற்ற வார்த்தைகளாக அவர் கருதி வாசகங்களை விடுகிறாரா என்பது குறித்தான கேள்விக்கு பதில் கிடைக்கும். அந்த வகையில தமிழக ஆளுநரிடம் ஏற்கனவே தமிழக அரசுடைய ஆளுநர் உரை என்பது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அது குறித்து பல்வேறு விதமான சந்தேகங்களையும் தேவையற்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதை நீக்கலாம் என்பதை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த வகையில ஆளுநர் மீண்டும் தமிழக சட்டப்பேரவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில தான் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதி உரை நிகழ்த்த உள்ளார். அதற்கு சபாநாயகர் அப்பாவு முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.